பெயர் வீரப்புகழன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்றார் தந்தை பெரியார். பெண்களை மானம் உள்ளவர்களாகவும் தமிழர்களை பகுத்தறிவு உள்ளவர்களாகவும் மாற்றியவர் தந்தை பெரியார். அந்த பெரியாரின் தொண்டில் மிஞ்சி நிற்பது இளநலனே என்று பேச வந்துள்ளேன். தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியதே தமிழரின் இழிவு தீர வேண்டும் என்பதற்காகத்தான். தமிழ்நாட்டில் முதலில் திருக்குறள் மாநாடு நடத்தியவர் தந்தை பெரியார். சாதி மத மூட நம்பிக்கைகளை ஒழிக்க வேற யாரும் வராததால் இந்த தொண்டனாகிய நான் செய்கிறேன் என்று சொல்லி தமிழரின் இனநலன் காத்தவர் தந்தை பெரியார். மொழிப்போரில் இந்த ஆதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னபோது பெரியாரிடம் எஞ்சி நின்றது பகுத்தறிவா இல்லைனா பெண் உரிமை சிந்தனையா? வேறு எதுவும் இல்லை, இனநலம்தான். தமிழ் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தது எதற்காக? தமிழ் மொழியும் தமிழினமும் வளர வேண்டும் என்பதற்காக. இதில் விஞ்சி நிற்பது இளநலனே. குருகுல கல்வி திட்டத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்றது எதற்காக? தமிழர் இளநலன் மீட்டெடுக்கத்தான். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துகளும் பெண்ணுரிமை சிந்தனைகளும் யாரை உயர்த்தியது? தமிழர்களை தானே. பெரியார் பின்னால் ஜாதி போட்டு தமிழனை சாதி பெயர் நீக்கி சுயமரியாதை காணிக்கியதும் பெரியாரின் இனநலன் அல்லவா? பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அவர் இல்லாமல் தமிழினம் உயர்ந்திருக்காது என்பார்கள். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்று சொன்ன பெரியாரின் கருத்தில் பகுத்தறிவையும் தாண்டி இளநலன் மிஞ்சி நிற்கிறது. ஆகவே பகுத்தறிவையும் பெண்ணுரிமையும் தமிழர் இளநலன் காக்க பயன்பட்ட கருவிகள். ஆனால் இலக்கு இளநலனே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.